நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் உங்களை ப்ரூவ் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. முடிவு பண்ணிட்டாரா? ஷோவே பார்த்தது இல்லையா? இல்ல சார். நீங்க அப்புறம் இந்த விளம்பரம் மட்டும் தெரியாம பாத்தீங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? என்னடா எதுக்கோ எருமை கண்ணுக்குட்டி கத்துதேன்னு நினைக்காதீங்க. அவர் இந்த பிஜிஎம் தான் ட்ரை பண்றாரு. இட்ஸ் ஃபேக். காமன் மேன் இஸ் ஃபேக். இவங்களே தூண்டி விட்டு இவங்களே அதான் ரீசன் சொல்லி வெளியே தோன்றாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் ரிஜெக்ட் ஆன இந்த பொண்ணை ஃபைனலாக செலக்ட் ஆன 5 பேரில் எப்படி கொண்டு வந்தாங்க? இந்த ஷோவே ஒரு தேவையில்லாத ஆணியை பிடுங்குற மாதிரி தான் இருக்குது. அதையாவது ஒழுங்காக பிடுங்குறீங்களா? வாங்க இன்னும் எதையெல்லாம் பிடுங்குனாங்க, நட்டு வச்சாங்கன்னு உள்ளே போய் பார்த்துடலாம். இந்த காமன் மேன் ஷோ நல்லா இல்லைனாலும் கமான் மேன் உன்னோட ரிவ்யூ நல்லா இருக்குன்னு ஊக்கப்படுத்துகிற அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கியா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு அதே ஹைப்போட வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னடா கேரவானுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். பெரிய பெல்லுக்கு நடுவில் ஒன்று ஆடிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கீங்க. போகும்போது ஒரு ஆட்டி விட்டு போயிடுங்க. இது என்ன பிரமாதம்? பிரபுதேவாவுக்கே பெரியப்பா ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. இது ஏதோ டான்ஸரா நீங்க? இருந்தஞ்சு டான்ஸரா இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் நான் ஆடுறத கண்ணாடியில் பார்த்தேன். அதோட நிறுத்திக்கிட்டேன். ஆக்டர் பொண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த 5 பேர் செலக்ட் ஆன வீடியோ ஒன்று போட்டோம்ல, நிவ்யா மாறன் இவங்க தான். ஆக்சுவலாக இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நான் சீப்பா பண்ணதே இல்லை. இவங்களே தூண்டி விட்டு இவங்களே அதான் ரீசன் சொல்லி வெளியே தோன்றாங்க. இந்த பொண்ணு நிஜமாவே கொஞ்சம் நல்லா தான் பண்ணிச்சு, தைரியமாக பேசிச்சு. ஆனால் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஆமன் மனே ஒரு ஃபேக்கு. இவங்களே என்ன தூண்டி விட்டுட்டு கடைசியில் இவங்களே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அந்த காரணத்தை சொல்லி. ஆக்சுவலாக இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா, இவங்க அப்பா மாறன் வந்து கில்லி அப்புறம் கார்பேட்டாலெல்லாம் நடிச்சுட்டு கோவிட்னாலே இருந்துட்டார் அந்த படத்தில் நடிச்சதுனாலவே. அவர் இடத்துக்காக இப்போ நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஆரி என்ன சொன்னார்னா, 2 பேரும் நிற்க வச்சு எதுக்காக நீங்கள் 2 பேரும் பிக் பாஸ் வரணும், நீங்களே அடிச்சிங்கன்னு சொன்னார். வேணும் பாண்ட் வேணும், யார்கிட்ட சண்டை போடவாவது எனக்கு ஹால் வேணும். So I want to go in. எனக்குன்னு யாரும் இல்லை, சொந்தக்காரங்களும் கை விட்டுட்டாங்க. எனக்கு போகணும், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் வேணும். கண்டிப்பாக நான் உள்ளே போகணும்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சுன்னா, போங்க நீங்க. அவங்க சொல்லிட்டாங்க. So இல்ல அவங்க போங்க சொல்லிட்டாங்க. இல்ல இப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு சரியான ஜட்ஜாக எனக்கு யாரையும் தெரில. ஆரியாவது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் நான் இந்த பொண்ணு திருப்பி என்ன சொன்னிச்சுன்னா, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஏன் போகணுன்னா, நான் ஒரு பெரிய லேர்னர், நான் நிறைய கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்ல ஒரே பாயிண்ட்டாக போட்டாங்க. லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா வாங்க. இந்த மாதிரி எல்லா பேச்சுக்குமே ஒரு ஃபினிஷிங் ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே கொடுக்க இது பார்க்க நிஜமாவே நல்லா தான் இருந்தது. ஒரு ஹோலில் கூட வைக்காம ரிஜெக்ட் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ புரியுதா ஏன் இவங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க? ஜட்ஜஸ்லாம் சும்மா டம்மி. ஷோ டைரக்டர் பார்த்தாரு, இந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது, இவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பும்போது அப்பாவை பற்றி பேசி நீங்கள் சிம்பத்திக்காக பேசுகிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. அதில் தான் அவங்க செம கடுப்பாகி இந்த டைலாகையும் வர சொன்னாங்க. அப்பா கண்டென்ட் வேணாம்னா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். இந்த விஜய் டிவிக்கு இதே பொழப்பாக போச்சு. பிக் பாஸ்லையும் இப்படி தான் பண்ணுவாங்க. மக்கள்லாம் ஓட்டு போட்டாலும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவங்களா புதுசாக ஒரு கேம் ஆரம்பித்து அவங்கள சேவ் பண்ணி விட்ருவாங்க. நம்ம இந்த மாதிரி உட்காந்து வீடியோ போட்டு அதை கமெண்ட்டில் கழுவி ஊற்ற தான் முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? ஓவியா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்குதா? ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசி இதெல்லாம் ஓகேவான்னு பார்க்க மாட்டீங்க. பிளான் பண்ணி எல்லாம் எதுவும் நடக்காது. அதுதான் ஊருக்கே தெரியுமே. பிளான் பண்ணதையும் பண்ண மாட்டீங்க, கரெக்டானதையும் பண்ண மாட்டீங்க. டிஆர்பிக்காக எதையாவது உட்காந்து மாற்றி பண்ணுவீங்க. பண்ணுங்க. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹோல்டில் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஹோல்டில் வச்சுருந்த எல்லாருக்கும் நாளைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு அதில் ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்களாம். பார்ப்போம் இந்த நிவ்யா மரனை எப்படி உள்ளே கொண்டு வராங்கன்றது நாளைக்கு தெரியும். இந்த 3 ஜட்ஜஸில் யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வரவங்க போகிறவங்களாம் மரியாதை இல்லாமல் பேசுகிற அந்த ராஜுவை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சரி, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதா நல்லா இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஓவியா. ஓவியாவோட ஃபேன்ஸு ஆர்மின்னு இருக்காங்களே, அவங்களுக்காக அந்த டான்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.